Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக மசாலா மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, அதோட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது தாகத்தை நல்லா தீர்க்கக்கூடியது. இப்போ நீங்கள் டெய்லி நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன நான் வரிசையாக உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ இந்த மோர் நம்ம வெயில் அதிகமாக இருக்கும்போது நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஹெவியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். தாகமும் நல்லா தீராது. இதே டயத்தில் நீங்கள் மோரை பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தாகமும் தீரும். அதே மாதிரி அந்த ஹெவினஸ் கூட உங்களுக்கு இருக்காதுங்க. இப்போ அந்த மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் இப்போ நான் 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேங்க. இதோட பெஸ்ட்டு என்னென்னா நம்ம தயிரை நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ள ஃபேட்டெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தயிரை நல்லா மிக்சியில் அடித்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நறுக்கின இஞ்சி சேர்த்துருக்கோங்க. இஞ்சி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நல்லா நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண மிளகாய் சேர்த்துருக்கோங்க. மிளகாய் நல்லா ஸ்பைஸியாக மோர் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதோடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் புதினா கூட நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாங்க. மோர் எப்போவுமே நல்லா தண்ணியாக தான் நம்ம இருக்கணும். இப்போ கல் உப்பு நான் சேர்த்துருக்கேங்க. மோர் தண்ணியாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால 2 டம்ளருக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மோரில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மோர் உங்களுக்கு. இப்போ இதோடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம கருவேப்பிலை சேர்த்து நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு மோர் ரெடி ஆயிரும். இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எனக்கா அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு டம்ளர் மோர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அது சீக்கிரமாக டைஜஷன் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீ ஆயிடுவீங்க. உங்கள் வயிறு சரியாயிரும். அந்த உப்புசமாக இருக்குன்னு சொல்லலாம், அதுக்கெலாம் இந்த மோர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எனக்காவது காரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு எரிச்சலாக இருக்கு இல்லைங்களா, அப்போ நீங்கள் ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எரிச்சல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரீ ஆயிரும். அதே மாதிரி நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது நமக்கு ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதாவது தண்ணி சத்தெல்லாம் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்போ நீங்கள் மோர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக ஸ்கின் நல்லா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். அதோட இதில் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பயோ ஆக்டிவ் ப்ரோட்டீன், ஆன்டி வைரல், ஆன்டி கேன்சர், ஆன்டி பாக்டீரியல் அந்த மாதிரி பொருள்லாம் அதில் இருக்கிறதுனால இது நமக்கு பிளட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட ஹார்ட்டே நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதோட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா லேடிஸ்க்கு வர்ற இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் நிறையா வயிறு வலி இருக்கும் இல்லைங்களா, அந்த டயத்தில் நீங்கள் மோரில் கொஞ்சமாக வெந்தயமும் பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்து குடிக்கும்போது நல்லா உங்களுக்கு அந்த வயிறு வலி நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த மோரை நம்ம டெய்லி ஒரு டம்ளர் எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோர் ரெசிபியும் சரி அதோட இந்த டிப்ஸையும் சரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.